ஓம் சாந்தி 20/7/2017 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பில் ஒருபோது களைப்படையக்கூடாது. களைப்படையாதவர்களாக இருக்கணும். அப்படி என்றால் களைப்படையாமல் இருந்தால்தான் கர்மாதீத நிலை அடைவது என்று பொருள். அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா சொல்கிறார் அப்படின்னா, இந்த முரளியை படிக்கிறோம், இதுதான் படிப்பு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. படிப்புன்றது பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ தினம் தினம் பாபா சொல்கிற நம்ம செய்யணும். பாபா சொல்கிறது அப்படியே நம்ம கடைப்பிடிக்கணும். இதில் என்ன ஆகுதுன்னா, சில நேரங்களில் நமக்கு களைப்பாயிடும்னா என்னது, எவ்வளோ முயற்சி செய்கிறோம், ஆனாலும் இந்த சம்ஸ்காரம் மாறவே இல்லை. நான் எவ்வளோ அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் கோபம் வந்துடுறது. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் துக்கத்தினுடைய ஃபீலிங் வந்துடுறது. அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு என்ன முயற்சியோ என்னவோ அப்படின்னு ஒரு களைப்பு வந்துடும். அதனால பாபா சொல்கிறார், களைப்படையக்கூடாது. இது ஒரு பிறவி விஷயங்கள் கிடையாது, பல பிறவிகளுடைய விஷயம். செய்துட்டே போங்க. பாபா சொல்லிகிட்டே இருப்பார், பாபா சக்தியும் கொடுப்பாரு. பாபா என்ன சொல்கிறாரோ அதை செய்துக்கிட்டே போனோம் அப்படின்னா கர்மாதீத நிலையை அடையலாம். டயர்டாயிட்டோம், களைப்படைஞ்சிட்டோன்னா ஆமாம் சொல்கிறார் பாபா, என்னத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இன்னும் இருக்கிற முயற்சியும் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். கேள்வி பாபா கேட்குறார், குழந்தைகள் இப்பொழுது என்ன உறுதி எடுத்திருக்கீங்க, ஏன் எடுத்திருக்கீங்க? ரெண்டு இருக்குது ஒரே கேள்வியில், ரெண்டு பாகம். ஒன்று, என்ன உறுதி எடுத்திருக்கீங்க பாபா குழந்தைய மாறின பின்னாடி. ரெண்டாவது ஏன். அப்போ பாபா அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நான் எந்த ஒரு விகர்மமும் பாவ செயலும் செய்து துன்பம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதி எடுத்திருக்கிறோம் இல்லையா. இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நான் ஆத்மா யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது. ஏன் அந்த மாதிரி உறுதி எடுத்திருக்கிறோம்? ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். துன்பம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் அதுதான் கிடைக்குது இல்லையா. அதனால நம்ம அனைவருக்கும் சுகத்துக்கு வழிகாட்டக்கூடியவங்க, சுகதாமத்துக்கு வழிகாட்டக்கூடியவங்க. அப்புறம் நம்ம யாரு? பாபாவின் குழந்தைகள். பாபா யாரு? துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர். அப்போ அவருடைய குழந்தைகள் மாஸ்டர் துக்கஹர்த்தா சுககர்த்தா. அதனால நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, மற்றபடி சுகத்துக்கு வழிகாட்டக்கூடியவங்க அப்படின்றார். இன்னைக்கு ரெண்டு கேள்விகள். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட குழந்தைகளுடைய பாலனை யஜ்யத்தில் நடக்கும் அப்படின்னா, இப்போ சரண்டராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா செலவுகள் பாலனை எல்லாமே யஜ்யத்தில் இருந்து நடக்குது. ஆனால் நீங்கள் யாரெல்லாம் இல்லறத்தில் இருக்கீங்களோ, அவங்கவுங்க குடும்பத்தில் இருக்கீங்க, அவங்கவுங்க வேலை செய்துட்டு எல்லாம் செய்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த ஒரு உணர்வு வரும், என்னுடைய பாலனை யஜ்யத்தில் இருந்து நடக்குது, சிவ் பாபாவுடைய பாலனையில் நான் வளர்றேன் அப்படின்னு யாருக்கு உணர முடியும் அப்படின்னா, யார் எல்லாத்தையும் நான் பாபாவின் குழந்தை, என்னுடைய எல்லா விஷயங்கள் பாபாவுக்கு அர்ப்பணம் அப்படின்னு நினச்சி ட்ரஸ்டியாக இருப்பாங்களோ அவங்களது பாபா சொல்கிறார், அவங்களுக்கு யஜ்யத்தில் இருந்து பாலனை நடக்குது. எல்லாமே எந்த ஒன்றும் இல்லை, அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க. ஆனாலும் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, நான் ட்ரஸ்டி தான், நான் பாபாவின் குழந்தை, பாபாவின் யஜ்யத்தில் தான் எனக்கு பாலனை நடக்குது அப்படின்னு யார் அந்த உள்ளுணர்வோடு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயங்கள் சிவபாபானுடைய அந்த பணத்தில் அல்லது பண்டக சாலையிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு பாலனையானது கிடைக்கிது. சாப்பிட்றேன்ற அந்த உணர்வு அவங்களுக்கு நான் சம்பாதிச்சு சாப்பிட்றேன்ற உணர்வு மாறி பாபாவனுடைய யஜ்யத்திலேருந்து நான் சாப்பிட்றேன், பாபாவுடைய கஜானிலிருந்து நான் சாப்பிட்றேன்ற உணர்வு அவங்களுக்கு வரும். பாட்டு தாயும் நீயே தந்தையும் நீயே. இப்போ நமக்கு பாபா கிடைச்சிருக்கிறார். ஆகையில நம்ம என்ன அனுபவம் செய்கிறோம் அப்படின்னா, முள்ளாக இருந்தேன், முள்காட்டில் ஒரு பெரிய முள்ளாக இருந்தேன், இப்போ நான் எப்படி மாறிட்டு இருக்கிறேன். அப்போ நமக்கு அந்த அனுபவம் வரும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி ஒரு முள்ளை மலரா பாபா தவிர வேற யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு. அதனால ஒவ்வொரு பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மகா வாக்கியமும் மகானானது. ஏன் அப்படின்னா அவர் மகான் ஞானக்கடல், மகான் அமைதி கடல்,
மகான் தூய்மை கடல். அதனால அவர்கிட்டேருந்து வர எல்லா விஷயங்களுமே மகான் சுக கடல். அப்போ அவர் கொடுக்குற வார்த்தைகள், சொல்கிற விஷயங்கள், கொடுக்குற ஞானம் எல்லாமே மகானானது. அப்போ பாபா உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர். அப்போ உயர்ந்த இடத்திலிருந்து நமக்கு இங்கே வந்து ஞானத்தை கொடுக்குறார். இன்று என்ன சொல்கிறார் பாபா அப்படின்னா, யாருக்கும் துன்பம் கொடுக்காதீங்க, சுகதாமத்துக்கு வழி காட்டுங்க. அதுவும் ஸ்ரீமத் படி. நம்ம விரும்பி நம்ம ஏதோ சேவை செய்யக்கூடாது. ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்யுங்க. அந்த ஸ்ரீமத் யாரிடமிருந்து கிடைக்கிறது? சிவபாபா தான் ஸ்ரீமத் கொடுக்குறார். ஆனால் இந்த பிரம்மாவும் கூட என்ன சொல்லலாம், அவரும் பாப்சமா இருக்கிறதுனால அவரும் நமக்கு வழி காட்டிட்டு இருக்கிறார். அதனால பக்தி மார்க்கத்தில் குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு பிரம்மாவு கூட குருவாக வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்போ பக்தி மார்க்கத்தில் பொதுவாக வந்து கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த தேவி தேவதைகள்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க, கிருபை காட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ பாபா சொல்கிறார், என்னது பாபா வந்து இங்கே என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லையற்ற ஆசீர்வாதம், எல்லையற்ற கிருபை காட்டுறார். எப்படி ஞானம் கொடுத்து எல்லாத்தையும் மாத்துறார் இல்லையா? வெறும் ஆயுஷ்மான் பவா, சிரஞ்சீவி பவ அப்படின்னா ஆயுஷ் வந்துடுமா, நீண்ட ஆயுள் வந்துடுமா, சாகாமல் இருக்க முடியுமா? அல்லது உங்கள் கடைக்கண் பார்வை கிடைச்சா போதுன்னு பக்தியில் வந்து கேட்குறாங்க. பாபா கேட்குற நான் பார்த்துட்டா போதுமா, தேவதையாக மாறிடுவீங்களா? இல்லை, ஞானம் கேட்கணும், புரிஞ்சுக்கணும், தெய்வீக தன்மை நமக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் தேவதைகளாக மாற முடியும். பார்க்கறதுனால யாரும் தேவதைகளாக மாறிட முடியாது. பார்க்கறதுனால நமக்கு ஞானம் அல்லது ஞானம் கேட்குற அருள் கிடைக்கும். ஆனால் முயற்சி நாம் தான் செய்யணும். அதனால பக்தியில் கூட எத்தனை விதமான பக்தி இருக்குன்னு லிஸ்ட் எடுங்கன்றாங்க. தவம் பண்ணுறாங்க, அல்லது தானம் பண்ணுறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க, பஜனை பண்ணுறாங்க, விரதம் இருக்காங்க, நோன்பு இருக்கிறாங்க, மலை ஏறுறாங்க, மலை சுற்றுறாங்க. இப்படி எத்தனையோ விதமான பக்தி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுங்கன்றாங்க. அதனால் அவங்க வந்து பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சுட்ருக்கீங்க, இந்த படிப்பில் எல்லா விஷயங்களும் அடங்கிடுது, நமக்கு எந்த அலைச்சலும் கிடையாது. அதனால் சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னா இந்த படிப்பில் தான் நமக்கு வருமானம் இருக்குது. அப்போ வருமானத்தில் யாருக்காவது கொட்டாவி வருமா, தூக்கம் வருமா? அப்போ யாராவது கிளாஸ் கேட்கும் போது தூங்குறாங்க அப்படின்னால ஒன்று அவங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கலாம், இன்னொன்று பக்குவம் அடையாத நிலையில் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வந்து களைப்பாக இருக்கலாம். அதனால தான் அவங்களுக்கு வந்து தூக்கம் வருது, வருமானம் வந்து இல்லை. அதனால பாபா சொல்கிற அந்த கிளாஸ் கேட்கும் போது தூங்கக்கூடாது. பாபா நினைவில் நிறைய அதனுடைய வேல்யூ தெரியாமல் கூட இருக்கலாம், மதிப்பு உணராமல் கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. இங்கே வந்து நீங்கள் சரீர நிர்வாகத்துக்கு வீட்டில் இருக்கணும், வேலை செய்யணும். ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, பத்தியம் இருக்கணும். அப்பவித்திரமான எந்த ஒரு பொருளையும் நம்ம உணவு சாப்பிடக்கூடாது. மற்றபடி வீட்டில் இருந்தாலும் நீங்கள்லாம் யார், சரண்டர். ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இப்போ நடக்கலை, பாபா சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துட்டுருக்கீங்க இல்லையா, ஸ்ரீமத் படி. அதனால யாரெல்லாம் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ, அவங்க புத்தி சொல்கிற மாதிரி செய்கிறது இல்லையோ, அவங்கெல்லாம் எங்கே இருந்தாலும் சரண்டர் தான். அதனால நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன், இது எல்லாமே பாபாவுடையது, நானும் பாபாவுடையவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கீங்க. அப்போ உங்களுடைய அந்த இதெல்லாமே பாலனை கூட யஜ்யத்தில் இருந்து அப்படின்றார் பாபா. மற்றபடி வந்து பக்தி மார்க்கத்தில் தேவதைகளை வணங்குறாங்க, இன்னொரு பக்கம் குருமார்களையும் வணங்குறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அல்பகால பலன் கிடைக்கிதுன்னு நினைக்கிறாங்க, அது பலன் கிடைக்கிது. ஆனால் பாபா சொல்கிறார், தேவதைகளும் பலன் கொடுக்கல, குருமார்களும் பலன் கொடுக்கல, கொடுக்கறது எல்லாமே நான் தான். அதனால இப்போ நீங்கள் பக்தியில் இன்டைரக்டாக இன்ஷூர் பண்ணீங்க, இப்போ வந்து டைரக்டாக இன்ஷூர் பண்ணுறீங்க. அது அடுத்த பிறவியில் ஒரு பிறவிக்கு கிடைக்குது. ஆனால் இது வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து 21 பிறவிகளுக்கு கிடைக்குது. அடுத்தது பாபா சொல்ல, தமோ குண விகார அந்த குணங்கள் இருந்ததுன்னா அவங்கெல்லாம் ஒருபோது போக் வைக்கக்கூடாது அப்படின்றாங்க. அதனால பக்தி கூட யார் ஞானத்தில் ரொம்ப வேகமாக போவாங்க அப்படின்னா, யார் வேகமாக பக்தி பண்ணியிருக்காங்களோ, வேகன்றதை விட தீவிரம்,
யார் வந்து தீவிரமாக பக்தி செய்திருக்காங்களோ அவங்க ஞானத்துலேயும் ரொம்ப தீவிரமாக போவாங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுலையும் எல்லாத்துலேயும் தீவிரமாக இருப்பாங்க. சரி, இப்போ வயசான மாதாஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எனக்கு என்னவோ பாபா சொல்கிறதெல்லாம் புரியல அப்படின்னா அவங்களுக்கு பாபா சொல்கிற, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் என்னை மட்டும் நினைங்க, சிவ பாபாவை பரந்தாமத்தில் அல்லது சாந்தி தாமத்தில் நினைவு செய்யுங்க. யார் கிடைச்சாலும் அவங்களுக்கு இப்போ வீட்டுக்கு திரும்பி போகணுன்றது மட்டும் சொல்லுங்கன்றாங்க. ஏன்னா வயசானவங்க பொதுவாக என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, வீடு போனது காடு வாவானது போகணுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க இல்லையா. அதனால தான் பாபா அவங்களுக்கு இப்போ வீட்டுக்கு திருப்பி போகணுன்றது மட்டும் நீங்கள் அந்த கருத்து எல்லாருக்கும் சொல்லுங்க, அந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லுங்க. ஏன்னா தந்தையும் நினைக்கணும், தந்தையில் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தையும் நினைக்கணும், வீட்டையும் நினைவு செய்யணும். மற்றபடி பாபா வந்து தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலகத்தில் நிறைய பேர் தூய்மையாக இருக்காங்க. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க, விதவைகள் இருக்காங்க, குமாரிஸ் இருக்காங்க, விதவைகள் கூட இருக்காங்க. அதனால வெறும் தூய்மையாக இருந்தால் போதாது, யோகியாக இருக்கணுன்ற பாபா. யோகியாயிரு தூய்மையாயிருன்ற வரம் கொடுத்துருக்காரு இல்லையா. அதனால நல்ல யோகி ஆத்மாக்கள் கிச்சனில் சமைக்கணும், பாபாவுக்கு போவ் வைக்கணும், அது எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும். எனக்கு நல்ல யோகி ஆத்மாக்கள் வேணும் சமைக்கிறதுக்கு அப்படின்றார். அப்போ ஆனால் பாபாவுடைய அந்த சமையல் கட்டில் வந்து இன்றைக்கும் என்ன இருக்குது, வேக்கன்சி இருக்குது. நல்லா 5 பேர் 7 பேர் இருந்தால் போதுன்றார் பாபா. அந்த காலத்தில் மதுபனுக்கு சொல்கிறார், நல்ல யோகா நிலையில் இருந்து சமைச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் நல்ல யோகா வரும் அப்படின்றார். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் என்னன்னா, தாய் தந்தையை ஃபாலோ செய்து ஞான யோகத்தினுடைய பாலனை அனைவருக்கும் கொடுக்கணும். அந்த பாலனையில் இருக்கணும், நீங்களும் மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். ஞான யோகத்தில் வேகமாக போகணும். தூய்மையாகவும் யோகியாகவும் இருக்கக்கூடிய அவங்களுடைய கையில் தான் நம்ம வந்து சாப்பிடணும், உணவு சாப்பிடணும். அவங்க சமைச்ச உணவு சாப்பிடணும். தூய்மையாகவும் இருக்கணும், யோகியாகவும் இருக்கணும். அவங்க சமைத்த உணவு நம்ம சாப்பிடணும். அப்போ புத்தி சுத்தமாக மாறும். உணவில் கட்டுப்பாடுன்றது பத்தியன்றது கண்டிப்பாக அவசியம். வரதானம். திரிகால்தர்ஷி நிலையில் இருந்து ட்ராமாவின ஒவ்வொரு நேரமும், அந்த ட்ராமாவினுடைய ஒவ்வொரு நேரத்தையும், அந்த நேரத்தில் நடக்கிற பார்ட்டையும் பார்க்கக்கூடிய மாஸ்டர் நாலெட்ஜ்ஃபுல் ஆகுங்க. அப்படின்னா ஒவ்வொரு நேரமும் என்னென்னவோ நடந்துட்டுருக்கு ட்ராமாவில். அப்போ திரிகால்தர்ஷி நிலையில் இருந்து நீங்கள் அந்த நேரத்தில் நடக்கிற ட்ராமாவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்லலாம், மாஸ்டர் நாலெட்ஜ்ஃபுல். இது ஏன் நடக்குது இல்லையா, ஏன் இப்படி நடக்கக்கூடாது, இது நியாயமாச்சே, இது அந்நியாயமாச்சே, இதெல்லாம் வந்து திரிகால்தர்ஷி நிலையில் இருந்தால் அந்த கேள்விகள் நமக்கு வராது. ஏன்னா 3 காலங்களுடைய ஞானமும் இருக்கு இல்லையா. இது ஏன் விநாசம் இப்படி நடக்குது, இது ஏன் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது, இதே இயற்கை சீற்றங்கள் நல்லா நமக்கு தெரியும். எதுக்கு, நாளைக்கு ஒரு நல்ல உலகம் வரணும்னா இந்த பழைய உலகம் போனால்தானே. அப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்து திரிகால்தர்ஷி நிலையில் இருந்தால் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்டவங்க தான் நாலெட்ஜ்ஃபுல். திரிகால்தர்ஷி நிலையில் இருந்து இந்த நாடகத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நன்கு புரியும். நம்ம என்னவாக இருந்தோம், இப்போ என்னவாக இருக்கிறோம், நாளைக்கு என்னவாக மாறப்போகிறோம். இந்த ட்ராமாவில் எனக்கும் ஒரு விசேஷமான சிறந்த பார்ட்டு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இது தெளிவாக அவங்களால அனுபவம் செய்ய முடியுது. நேற்று நம்ம தேவதையாக இருந்தோம், நாங்கள் தான் தேவதைகளாக இருந்தோம், இப்போ நாங்கள் தான் தேவதையாக மாற போகிறோம். இந்த 3 கால ஞானமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால அந்த டாப் பாயிண்ட் அப்படின்றார். ஏதாவது ஊரில் ஹையஸ்ட் பாயிண்ட் இருந்தது, மலை உச்சியோ இல்லை ஏதாவது ஒரு லைட் ஹவுஸ், அந்த மாதிரி டாப்பான பாயிண்டில் மேலான ஸ்திதியில் இருந்தோன்னா எல்லாமே ஒரு வேடிக்கையாக இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும், வேடிக்கையாகவும் இருக்குது. அதுபோல் நீங்கள் கூட சங்கம யுகமே டாப் பாயிண்ட். சங்கமயுக பிராமணன் அப்படி நினச்சாலே திரிகால்தர்ஷி ஆகிடுவீங்க, அந்த ஹையஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அங்கிருந்து நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நாலெட்ஜ்ஃபுல்லாக இருந்து பார்க்கறதுனால, சாட்சியாக இருந்து பார்க்கறதுனால எதுவுமே பெருசாக தெரியாது. எல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு விளையாட்டு,
அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனந்தமாக இருக்கும். மலை மேலே ஏறி அங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பஸ் கூட பொம்மை பஸ் மாதிரி தெரியும். அவ்வளோ பெரிய கோவில் கூட ஒரு சின்னதாக தெரியும் மாடல் போல். அது ஒரு ஆனந்தமாக இருக்கும், ரசிக்கிறோம். அதுபோல் சங்கம யுகம் ஒரு டாப் பாயிண்ட். அங்கேருந்து நீங்கள் உங்கள் பிரச்சனைகளையோ நல்ல விஷயங்களையோ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அது பெருசாக இருக்காது, ஒரு சின்னதாக இருக்கும், வேடிக்கையாக இருக்குது, ஆனந்தமாக கூட இருக்கும். ஸ்லோகன் வந்து யார் எப்பொழுதுமே யோகயுக்த நிலையில் இருப்பாங்களோ அவங்களுக்கு அனைவருடைய சகயோகமும் தானாகவே கிடைக்கும். எல்லாருடைய உதவியும் அவங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி நடக்கும்? நான் பாபா கிட்ட யோகா வச்சிருக்கிறேன், என்னுடைய கனெக்ஷன் பாபா கிட்ட இருக்கிறேன், நான் என்ன நினச்சாலும் என்ன பண்ணாலும் யோகயுக்த நிலையில் இருக்கிறேன்னா எனக்கு என்னென்ன தேவையோ பாபா வந்து அந்த உதவிகள் பிறர் மூலமாக செய்ய வைப்பார். என்னுடைய குழந்தைக்கு இப்போதைக்கு இது வேணும், நீ போய் செய் அப்படின்னு பாபாவே அனுப்புவார் உதாரணத்திற்கு. அதுபோல் யோகயுக்த நிலையில் இருங்க, அனைவருடைய சகயோகம் தானாகவே கிடைச்சிடும். ஓம் சாந்தி.